இரண்டாம் பாகத்துக்கு ஒத்துக்கிட்ட காரணமே மூன்றாம் பாகம் தான். அப்ப புரியல, இப்ப புரியுது. தமிழ் சினிமாவோட பெஸ்ட் கேரக்டர்ல ஒண்ணுதான் இந்தியன் சேனாபதி கேரக்டர். இந்தியாவோட ஃப்ரீடம்க்கு போராடின சேனாபதிங்கிற ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் கேரக்டரை கம்பேக் இந்தியன், கோ பேக் இந்தியன், 2K கிட்ஸ்க்கு ஏத்த மாதிரி காட்டுறேன்னு சொல்லி கோமாளி மாதிரி காட்டி வச்சிருக்காரு சங்கர். சங்கர் சார் 2.0ல விட்ட ஃபார்மை இந்தியன் 2ல பிடிப்பாருன்னு பார்த்தா விக்ரம்ல ஃபார்ம் ஆன கமலையும் ஃபார்ம் அவுட் ஆக்கிடுவார் போல. இந்தியன் படம் தமிழ் ஆடியன்ஸ்க்கு மட்டும் இல்ல, மத்த லாங்குவேஜ் ஆடியன்ஸ்க்குமே ஒரு ஃபேவரட்டான படம். அந்த படத்தோட பார்ட் 2 சங்கர் எடுக்க போறாரு அப்படின்னு உடனே தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி ஆடியன்ஸ்னு எல்லாருக்குமே இந்த படத்து மேல ஒரு பெரிய ஹைப் கிரியேட் ஆச்சு. ஹைப்பை விட இந்த படத்து மேல எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ரெஸ்பெக்டே இருக்குன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது தேவையே இல்லாம பார்ட் 2 எடுக்கிறேன்னு சொல்லி பார்ட் 1 உடச்சு சுக்குநூறு ஆக்கிட்டாரு சங்கர். படம் பார்த்தவங்களுக்கு நான் சொல்றது புரியும். இந்தியன் 1ல ஒரு வயசான ஆள் எப்படி நடப்பாரோ, எப்படி பேசுவாரோ, அதே மாதிரி தான் சேனாபதியோட கேரக்டர் டிசைன் இருக்கும். ஆனா இந்த படத்துல கமல் சாரோட ஆட்டிடியூட், பாடி லாங்குவேஜ் எதுவுமே இந்தியன் 1ல நம்ம பார்த்த சேனாபதி கேரக்டர் மாதிரியே இருக்காது. அவரோட லுக், அவர் பேசுற ஆட்டிடியூட் இதெல்லாமே கமல் சார் நடிக்கல, வேற யாரோ நடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் தான் நமக்கு கொடுக்கும். அது கூட ஓகே, இத்தனை வருஷத்துல மாறிட்டாருன்னு வச்சுக்கலாம். இந்தியன் பார்ட் 1ல சேனாபதி கேரக்டருக்கு லஞ்சம் வாங்குறவங்க மேல ஒரு கோவம் இருக்கும். அவங்கள கொல்லணும்னு சொல்லி எப்பவுமே சீரியஸா தான் ஹேண்டில் பண்ணுவாரு. ஆனா இந்த படத்துல சேனாபதியை காமெடி பண்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அந்த படத்துல ஹைலைட்டான விஷயமே லஞ்சம் வாங்குற எல்லாத்தையும் சேனாபதி கொல்ற சீன் தான். நான் கத்திய தூக்கினால தப்பே இல்லை. ஆனா இங்க ஐ படத்துல எப்படி விக்ரம் வில்லன்களை ரிவெஞ்ச் எடுத்து அவங்கள காமெடி ஆக்கி விடுவாரோ, அதே மாதிரி வறுமக்கலையை யூஸ் பண்ணி வில்லன்களை காமெடியா காட்டியிருக்காங்க. அவங்களெல்லாம் கொல்ற சேனாபதி கிட்டயும் எந்த ரியாக்ஷனும் இருக்காது. சாகரவங்களுமே வறுமக்கலையால் அஃபெக்ட் ஆகி கோமாளியா சாகுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. லஞ்சம் வாங்குறத பார்த்துட்டு கோவப்பட்டு இவர் அவங்கள கொல்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலே நமக்கு இருக்காது. ஏதோ ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி கேஷுவலா நக்கல் பண்ணி கலாச்சிட்டு தான் இவர் கொண்டுகிட்டு இருப்பாரு. பார்ட் 1ல சேனாபதி கேரக்டர் நக்கல் பண்ற மாதிரி ஒரு ஆளா இருந்தா ஓகே, இப்படி காட்டலாம். அவரு அதுல ரொம்ப சீரியஸான ஒரு ரோலா காமிச்சிட்டு இந்த படத்துல வர கலாய்க்கிற டோன்ல காட்டுறது ரொம்பவே ஆர்டிபிஷியலா இருக்கு. அப்புறம் படத்துல வர எந்த கேரக்டர்ஸுமே ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. சரி, படத்துல யாரு சொதப்பினாலும் எஸ்ஜே சூர்யா கண்டிப்பா இந்த படத்தை காப்பாத்திடுவாரு அப்படின்னு ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு ஹோப் இருந்திருக்கும். அவரோட கேரக்டருமே ரொம்ப டம்மியா தான் காமிச்சிருந்தாங்க. பார்ட் 3ல தான் அவரோட ரோலுக்கான இம்பார்ட்டன்ஸே இருக்கு. இந்த படத்துல அவரை காட்டாமே இருந்திருக்கலாம். ஜஸ்ட் அவரை காமிச்சா இந்த படத்துக்கு ஒரு ஹைப்பா இருக்கும்னு சொல்லி வாண்டடா 2-3 சீன் கொடுத்திருக்காங்க. அந்த 2-3 சீன்லயுமே அவர் கிரிஞ்சான டயலாக்ஸா கொடுத்து வச்சிருக்காங்க. சோ இந்த படத்துல அவர் பேசின டயலாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்தியன் 3லே அவர் கேரக்டர் நல்லா இருக்குமா அப்படிங்கறதுல ஒரு டவுட் வருது. நெக்ஸ்ட் சங்கர் படங்கள்ல பெருசா பேசப்படுற விஷயம் அவரோட பிரம்மாண்டமான மேக்கிங் தான். அந்த மேக்கிங்கும் ஐ படத்துல இருந்தே அவர் கவுத்து விட்டுட்டு இருக்கு. ஐ ரிலீஸ் ஆனப்போ இது ஒரு நல்ல கதை, அதுல பிரம்மாண்டமா 5 சாங்ஸ் வச்சு நிறைய கிராபிக்ஸ் யூஸ் பண்ணி ஓவர் ஹைப்பை ஏத்தி விட்டு தான் அந்த படத்தை அடி வாங்க வச்சிட்டாரு அப்படின்னு சங்கர் தான் எல்லாரும் ப்ளேம் பண்ணாங்க. அடுத்து ரிலீஸ் ஆன 2.0க்கும் அதே விமர்சனம் தான். எந்திரன்ல இருந்த அந்த ரியாலிட்டி 2.0ல இல்ல, ஓவர் கிராபிக்ஸ் காமிச்சு நிறைய டெக்னாலஜியான விஷயங்களை ஆட் பண்ணதால தான் அந்த படம் சொதப்பிருச்சு அப்படின்னு தான் 2.0க்கு ஒரு விமர்சனம் வந்தது. ரியல் லைஃப்ல எடுக்க முடியாத விஷயங்களை காட்ட தான் கிராபிக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா சங்கர் தேவையில்லாத சீன்ஸ்க்கு தான் ஓவர் கிராபிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. வில்லனை இன்ட்ரோ பண்றேன்னு சொல்லி கேலண்டர் சாங் ஒரு முக்க சாங்க போட்டு வச்சிருக்காங்க. இந்த படத்திலேயே அதிக பட்ஜெட் அந்த சாங்க்கு தான் போட்டிருப்பாங்க போல. அந்த சாங் ஒரு வில்லனுக்கு தான் போட்டிருக்காங்க. அவர் அந்த படத்துல மெயின் வில்லன் கூட இல்ல, பாட்டு முடிஞ்சு ஒரு 2-3 நிமிஷத்துல செத்துருவாரு. அந்த சாங்கை எஸ்ஜே சூர்யாவுக்கு போட்டிருந்தா கூட அவரோட பாடி லாங்குவேஜ்ல ஏதாவது கொஞ்சம் ஸ்கிரீன் பிளேவை காப்பாத்தி விட்டுருப்பாரு. 2 நிமிஷத்துல சாக போற ஒரு மொக்க வில்லன் கேரக்டருக்கு 5 நிமிஷத்துக்கு பிரம்மாண்டமான செட்டு போட்டு எடுத்து வச்சிருக்காரு. இதுல ஒரு கிராபிக்ஸ் ஆமா வேற. இப்பவும் சங்கரோட மேக்கிங்க குறை சொல்ற மாதிரி இல்ல, பட் அவரோட படங்களோட சக்சஸ்க்கு ரைட்டர் சுஜாதாவும் ஒரு முக்கியமான ரீசன். அவர் இல்லாம தான் இப்ப சங்கர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது நிறைய இடத்துல தெரியுது. இந்தியன்ல இருக்க டைலாக்ஸ் மாதிரி இந்த படத்துல ஒரு டைலாக் கூட இல்ல. பட் இந்த படம் சொதப்பினதுக்கு காரணம் எல்லாரும் சங்கர் அவுடேட்டடா இருக்காரு, இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அவரால் படம் எடுக்க முடியல அப்படின்னு எல்லாரும் அவர் விமர்சனம் பண்ணதாலதான் 2K கிட்க்கு ஏத்த மாதிரி எடுக்கிறேன், நிறைய டெக்னாலஜி அட்வான்ஸ்டான விஷயங்களை பத்தி நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை சொதப்பி வச்சிருக்காரு. இது வரைக்கும் சங்கர் படங்கள்ல ஆவரேஜ் படமா இருக்கிறது 2.0 தான். பட் இந்தியன் 2 பார்த்ததுக்கு அப்புறம் 2.0 எவ்வளவோ நல்ல படம் அப்படிங்கிற ஃபீல் எல்லாத்துக்குமே வரும். இந்தியன் 2 தான் சங்கர் கெரியர்லயே ஒரு வொர்ஸ்ட் ஃபிலிம்னு சொல்லலாம். அப்புறம் ஜெனரலா சங்கர் படங்களோட ரெஃபரன்ஸ் தான் மத்த படங்கள்ல அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த படத்தை ஓட வைக்கிறதுக்கு ஜெயிலர், சிவாஜி, சகலகலா வல்லவன் மத்த படங்களோட ரெஃபரன்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் மியூசிக் பார்த்தோம்னா அனிருத்தோட மியூசிக்குமே ரொம்ப ஆவரேஜா தான் இருந்தது. ஏஆர் ரஹ்மானோட இந்தியன் பிஜிஎம்ஸ்லாம் யூஸ் பண்ணதால ஏதோ கொஞ்சம் மியூசிக் தப்பிச்சது. அனிருத் போட்ட பிஜிஎம்ஸ் மத்த கேரக்டருக்குலாம் ஓகே, சேனாபதி கேரக்டருக்கு ரஹ்மான் மியூசிக் மட்டும் தான் கரெக்டா ஆப்டாச்சு. இவருமே அந்த அளவுக்கு பிஜிஎம் பெருசா போடல. சேனாபதியை காட்டும் போதெல்லாம் இந்த ஒரே பிஜிஎம் தான் ஓடிட்டு இருக்கும். இந்தியன் நேம் சேனாபதி. ரீசெண்டா தமிழ் சினிமால படம் சொதப்பனா கூட இன்டர்வலும் கிளைமேக்ஸும் மாசம் எடுத்து ஆடியன்ஸ் ஏதோ சாட்டிஸ்ஃபை அனுப்பி விட்டுருவாங்க. ஆனா இந்த படத்துல இன்டர்வலும் ஒர்க் அவுட் ஆகல, கிளைமேக்ஸும் ஒர்க் அவுட் ஆகல. கிளைமேக்ஸ்லாம் இது கிளைமேக்ஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ஃபீலே இல்லாம நம்ம உட்காந்துருப்போம். இது 2வது சுதந்திர போர். காந்திய வழியில நீங்க, காட்சி வழியில நான்.
ஸோ இந்தியன் 2 மொத்த படத்தையுமே ஆடியன்ஸ் கூட கனெக்டே ஆகாம 3 மணி நேரம் ஆர்டிஃபிஷியலா எடுத்துட்டு போஸ்ட் கிரெடிட் சீன்ல இந்தியன் 3 ட்ரெய்லர் ஆட் பண்ணி தப்பிச்சிட்டாங்க. ட்ரெய்லர் முரட்டு சம்பவமா இருந்துச்சு. எக்ஸ்பெக்டே பண்ணாத நிறைய விஷயங்கள் ட்ரெய்லர்ல ஆட் பண்ணிருக்காங்க. சோ இந்தியன் 3 நம்பி தான் இந்தியன் 2 எடுத்திருப்பாங்க போல. இதைத்தான் கமல் சார் அப்பவே நமக்கு ஹிண்டா கொடுத்திருக்காரு. இரண்டாம் பாகத்துக்கு ஒத்துக்கிட்ட காரணமே மூன்றாம் பாகம் தான். சோ இந்தியன் 2க்கு சினி பிளாட்ஃபார்மோட ரேட்டிங் 5க்கு 2.5. இந்த படத்தை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.